அனைவருக்கும் வணக்கம். திருமணம் அப்படின்னாலே ஜாதகம் பார்க்குற வழக்கம் நம்முடைய சாஸ்திரத்துல உண்டு. சில பேர் 10 பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் 7 பொருத்தம் இருந்தால் கூட போதும்னு கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லைங்க, நாங்கள் ஜாதகம்லாம் பார்க்கறது இல்லை, மனசும் ஒத்து போச்சுன்னா போதும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. நம்ம சில தம்பதிகள் இப்படி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், நாங்கள் பெருசாக ஜாதகம் பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணலைங்க, ஆனால் நாங்கள் ராசியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசி என்பது சந்திரனுக்குரியது, சந்திரன் மனதுக்குரியவர். மனப்பொருத்தம் தான் திருமணத்துக்கு மிகவும் முக்கியம். மனப்பொருத்தம் இருந்து ஜாதக பொருத்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஜாதக பொருத்தம் இருந்து மனப்பொருத்தம் இல்லைன்னா அது விபரீதத்தில் போய் தான் முடியும். சில ஜாதகங்களில் இந்த ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட கணவன் இப்படிப்பட்ட மனைவி தான் அமையும் அப்படின்னு இருந்ததுன்னா அது அப்படி தான் அமையும். இப்படி மனப்பொருத்தம் இல்லாமல் விபரீதத்தில் முடிந்த கதைகளும் உண்டு. ஒரு முறை ராமானுஜருடைய நெருங்கிய சீடர் ஸ்ரீவத் சாங்கர், அவர் ரொம்ப அழகா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன தேசம் கூரம்ங்கிற கிராமத்தில் அரசராக செல்வந்தராக இருந்தவர். இரவு நேரத்தில் ஊர்வலம் போனார், நகர்வலம் போனார். அப்படி போகும்போது ஒரு வீட்டில் அழுக சத்தம் கேட்டது. என்னன்னு விசாரித்த போது அந்த பெற்றோர்களுக்கு ஒரே பொண்ணு, ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஜோசியர் சொன்னார், இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் இறந்துடுவான் அப்படின்னு சொன்னதுனால அந்த பெற்றோர்கள் அந்த பொண்ணை கொன்னுட்டு நம்மளும் இறந்துடலான்னு கூச்சல் போட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஸ்ரீவத் சாங்கர் நாயர் அந்த பெற்றோர்கிட்ட போனார். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. நம்ம ஒரு அரசனை இழக்கணுமா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஸ்ரீவத் சாங்கர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த குணவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த குணவதி பேரு கூரத்து ஆண்டாள். 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை பேர் பராசரப்பட்டர், இன்னொரு பிள்ளை பேர் வேத வியாசப்பட்டர். இப்படி சிறப்பா வாழ்ந்த அந்த ஸ்ரீவத் சாங்கர் ராமானுஜருடைய சீடர். ராமானுஜர் அவருடைய அறிவையும் அடக்கத்தையும் பண்பையும் பார்த்து அவருக்கு கூரத்தாழ்வான்னு பேர் சூட்டினார். அப்போ ஸ்ரீவத் சாங்கர் சொன்னார், எங்க அப்பா பேரு கூரத்தாழ்வாராச்சே அப்படின்னார். அப்பா பெரியவர் இல்லையா, அதனால கூரத்தாழ்வார், நீங்க சின்னவர் இல்லையா, அதனால கூரத்தாழ்வான்னு சொன்னார். இப்படி நிஜமான வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இறைவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதனால சில விஷயங்களை நம்ம இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அப்படியே போனோம் அப்படின்னா எல்லாம் சரியாத்தான் நடக்கும். அதனால இறைவனை நம்புங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.